விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில் தமிழக முதல்வர் அவர்களின் கவன ஈர்ப்பு மற்றும் ஆந்திர அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டமும், இந்த ஆர்ப்பாட்டம் மற்றும் கவன ஈர்ப்பு இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி மீன்பிடி தடைகாலம் முடிந்து தொழிலுக்கு மீன்பிடிக்க போன விசைப்படகுகளை 7 விசைப்படகுகளை ஆந்திர மாநில அரசு காவல்துறையை வைத்து பிடிச்சிருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். இதை நாங்க எங்களுடைய மீன்வளத்துறை அமைச்சர் மற்றும் நிதி அமைச்சர் அவர்களிடம் நாங்க முறையிட்டோம். முறையிட்டதின் காரணமாக அவர்களும் அரசு அதிகாரிகளை அழைத்து மாவட்ட ஆட்சியர், மீன்வளத்துறை ஆணையர், காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் மீன்வளத்துறை உயர் அதிகாரி அனைவரையும் அனுப்பி வைத்து நெல்லூர் மாவட்டத்தில் ஆந்திர அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அந்த பேச்சுவார்த்தையில் நாங்களும் எங்களோட சங்கங்கள் சார்பாக போயிருந்தோம். அந்த பேச்சுவார்த்தையில் கிட்டத்தட்ட நல்ல முறையில் ஒரு தீர்வு கிடைக்கின்ற எண்ணத்துல நாங்களும் திரும்பி வந்தோம். வந்த மறுநாளே பாத்தீங்கன்னா, ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய நெல்லூர் கலெக்டர் நினைக்கிறேன், அவர் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. விசை அழைத்து பேசினார்கள். அதிலும் சரியான முறையில் எங்களுக்கு தீர்வு ஏற்படல. ஆனாலும் எங்களுக்கு ஆட்சியர், ஆணையர், அதிகாரிகளை அழைத்து காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து விசைப்படகு உரிமையாளர்கள், தொழிலாளர்கள், வியாபாரிகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்தை ஈர்க்க, உடனடியாக எங்களுடைய படகுகளை விடுவிக்க தமிழக முதல்வர் அவர்கள் அவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இங்க நாங்க மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை ஆந்திர மாநிலத்தை, ஆந்திர அரசை கண்டித்து, ஏன்னா அராஜக போக்கு. ஒரு படகை பிடிச்சு வச்சா அந்த படகை தவறு செய்தா தவறுக்கு என்ன சட்ட ரீதியோ அதை செஞ்சு வச்சுக்கணும். 40-50 நாள் பிடிச்சு வச்சுக்கிட்டு இது மாதிரி அராஜகம் பண்றது சரியில்லைன்ற மாதிரிதான் எங்களோட கோரிக்கையா இருக்கு. இதுக்கு நடுவில் ஆந்திர மாநிலத்திலிருந்து கொண்டு வரக்கூடிய வளர்ப்பு இறால், வளர்ப்பு மீன், கடலில் பிடிக்கக்கூடிய மீன்கள் எல்லாத்தையுமே நாங்க எங்களோட படகுகளை மீன் பிடிக்க விடவில்லை என்றால் அந்த மீன்களை எல்லாம் இங்கு சந்தைப்படுத்தக்கூடாது, அதை நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை மாவட்ட ஆட்சியர்கிட்ட வச்சிருக்கோம். மாண்புமிகு நம்மளுடைய நிதியமைச்சர்கிட்ட, மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர்கிட்டையும், மாண்புமிகு நம்மளுடைய மீன்வளத்துறை ஆணையர் அவர்கிட்டயும் நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம். இதனால் வரையிலும் எங்களுக்கு அதுக்கு உண்டான எங்களுக்கு அதுக்கு உண்டான பதில் எதுவும் இல்லை. ஆனால் பத்திரிகையில தமிழக அரசு ஒரு அறிக்கை விட்டாங்க. தமிழக ஆந்திர மீனவர்கள் ஒற்றுமையாக மீன் பிடிக்க அரசு நடவடிக்கை எடுக்கும்ன்ற பத்திரிகையில ஒரு அறிக்கையும் விட்டுருக்காங்க. அதுவும் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் நம்மளுடைய அரசையும் நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர், ஆணையர் யாரையும் மதிக்காத ஆந்திர அரசு கண்டிச்சு எங்களுக்கு இந்த தருணத்துல மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்தி தரணும்ட்டு அவரை மன்றாடி நாங்க எங்களுடைய சமுதாயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இது மட்டும் இல்லாமல் நாங்க இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் வேலை நிறுத்தம் செஞ்சிருக்கோம். பல லட்ச குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. வாழ்வாதாரத்தை இழந்து நாங்க அறவழியில தான் போராடுறோம். யாரையும் எதிர்த்து போராடல. இதுவரையிலுமே நாங்க சுமூகமான நோக்கத்துலதான் நாங்க போயிட்டு இருக்கோம். ஏன்னா சொல்லியிருக்காங்க, இந்த கவர்மெண்ட் நீங்க அறவழியில போராடினா உங்களுக்கு நாங்க நல்ல முறையில தீர்வு ஏற்படுத்தி தருவோம்னு சொல்லியிருக்காங்க. அதை ஏத்துக்கிட்டு தான் அறவழியில போராடிட்டு இருக்கோம். எங்களுக்கு தயவு செய்து ஒரு தீர்வை ஏற்படுத்தணும். இன்றைய ஒரு நாள் வேலை நிறுத்தமே எங்களோட வாழ்வாதாரத்துக்கு பெரிய பாதிப்பா இருக்கு. அடுத்து இதுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் கடற்கரை 14 கடற்கரை மாவட்டத்தில் இருக்க எங்களுடைய அனைத்து மீனவர்களை ஒன்று திரட்டி பெரும் அளவில் நாங்கள் வேலை நிறுத்தம் செய்து எங்களோட எதிர்ப்பை பதிவு செய்வோம் என்றதை இதை நாங்கள் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் காவல்துறையை வைத்து மீனவர்களை பிடிப்பது வெளிநாடுகளில் கூட அந்த அளவுக்கு இல்லை. இங்க நம்மளுடைய பக்கத்து மாநிலத்தில் இது மாதிரியான செயல்கள் ஏற்க முடியாதது. இதையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.